தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றி தேர்தல் சிம்மாசனத்திலே அமர்வதல்ல, கோட்டையிலே உட்காருவதல்ல, சமுதாயத்தை எழுச்சி உள்ளதாக ஆக்குவது, சுயமரியாதை உள்ளதாக ஆக்குவது, தமிழன் தமிழனாக வாழ்கிறான் என்ற நிலையை அவனுக்கு எடுத்து காட்டுவதுதான் நாம் வெற்றி பெற வேண்டிய, சாதிக்க வேண்டிய தேர்தல். திமுக பொதுக்குழு 2008 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டும் உரையை எடுத்துக்காட்டி திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த அறிக்கையில் அறிஞர் அண்ணாவின் அருமையான எளிய கொள்கை விளக்கத்தினையும் இந்நேரத்தில் கவனப்படுத்திக் கொள்வது மிக முக்கியம் என்பதை தாய்க்கழகம் உரிமை உறவோடு நினைவூட்டுகிறது. பதவி என்பது மேல் துண்டு, கொள்கை லட்சியம் என்பது வேட்டி போன்றது. பல கட்சியினருக்கு இப்போது வேட்டி காணாமற் போனதே அவர்களுக்கு தெரியாத பரிதாபமே தமிழ்நாட்டு அரசியல் நிலை என்று அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறியதற்கு முன்னாள் திமுக அரசுதான் காரணம் என்று அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதற்கு தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய செயல் தலைவரும் ஆந்திரா மாநில மனிதவள மேம்பாட்டு தகவல் தொழில்நுட்பம், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு ரியல் டைம்ஸ் கவர்னன்ஸ் துறை அமைச்சருமான நாரா லோகேஷ் தனியார் ஆங்கில செய்தி நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பேசியது தொடர்பாக அவரது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் எவ்வளவு இரக்கமற்றதாக இருக்கக்கூடும் என்பது குறித்து நான் பேசினேன். தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முந்தைய திமுக அரசுடன் நாங்கள் கடுமையாக போட்டியிட்டோம். சிலவற்றை வென்றோம், சிலவற்றை இழந்தோம். ஆனால் அரசாங்கம் தவறாக பணம் கேட்டதாக எந்த ஒரு முதலீட்டாளரும் புகார் கூறி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பாராட்ட வேண்டிய விஷயத்தை பாராட்டிதான் ஆக வேண்டும். திமுக அரசு ஒரு நேர்மையான மற்றும் தொழில்முறை சார்ந்த முதலீட்டு நடைமுறையை நடத்தியது. அது நிச்சயமாக பாராட்ட வேண்டியது என்று தெரிவித்துள்ளார். புள்ளி விவரங்களால் உருவாக்கப்படுவதல்ல பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஒருவரின் செலவு இன்னொருவரின் வரவு ஆகிறது என்பதுதான் பொருளாதாரத்தின் இயங்குமுறை. பொருளாதாரத்தின் அடிப்படையும் அதுதான். இந்த வருமானம் மீண்டும் செலவாக மாறும்போது பொருளாதார சுழற்சி தொடர்ந்து வருகிறது. மக்கள் செலவழிக்கும் திறன் குறைந்தால் தேவை குறைந்து பொருளாதார மந்தநிலை ஏற்படலாம். அதனால் அரசுகள் சில நேரங்களில் நேரடி பண உதவி அல்லது பிற ஊக்க திட்டங்கள் மூலம் நகர்வை அதிகரிக்க முயல்கின்றன. கரோனா தொற்று காலத்தில் கூட பல நாடுகளும் நேரடியாக மக்களுக்கு பணத்தை அனுப்பி செலவழிக்க செய்தன. அதிகரித்த நுகர்வு மூலம் நிறுவனங்களின் விற்பனை மற்றும் வருவாயை உயர்த்தி முதலீடு மற்றும் வேலை வாய்ப்பை ஊக்குவிக்க முடியும். நீண்ட காலத்தில் உற்பத்தி திறன், விற்பனை, முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை உயரும்போது ஊதியமும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் வெறும் ஏட்டளவில் புள்ளி விவரங்களாக நின்றுவிடக் கூடாது என்ற பல்வேறு செய்திகளை இன்றைய தலையங்கம் விளக்குகிறது. பொதுத்துறை வங்கிகளில் ரூபாய் 7623 கோடி நிதி மோசடி செய்த புகாரில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள், சிஇஓ இருவரை மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ அதிரடியாக கைது செய்துள்ளது. கேரள அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச பயண திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. ஒன்றிய அரசு விதித்துள்ள தற்காலிக தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் அடுத்து டெலிகிராம் செயலி நேற்று முன்தினம் முதல் இந்தியாவில் மீண்டும் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை தண்டனை கைதிகளுக்கு மாநில அரசே விடுப்பு வழங்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. எல் நினோ தாக்கத்தால் நாட்டில் நடப்பு பருவமழையில் 43% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ஒன்றிய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நேற்று 23/6/2026 காலை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை பற்றி நடந்த விவாதத்தில் பதிலளித்த
முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் தங்களது ஆட்சியின் கொள்கை நிலைப்பாடு எப்படிப்பட்டது என்பதை விளக்கிய போது, தந்தை பெரியார் கொள்கையில் கடவுள் மறுப்பை ஒன்றே தவிர மற்ற எல்லா கொள்கைகளுக்கும் உடன்பாடு, அதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று கருதுகிறேன் என்று கூறியிருந்தார். இது பற்றி முதலமைச்சர் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது போன்று உள்ள பலருக்கும் பெரியாரை முழுமையாக புரிய வைப்பது நமது கடமை. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஜாதி, தீண்டாமை, பெண்ணடிமை ஒழிப்பை கொண்ட சமத்துவ சமுதாயம் அமைய வேண்டும் என்ற கொள்கையை முன்வைத்து போராடியவர். இம்மாதிரி ஒரு பதிலை, அதாவது தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு என்பது அவரது கொள்கை அல்ல, மாறாக திட்டம், பாலிசி. ஜாதி, தீண்டாமை அழிப்பிற்கு என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் மாலன் அவர்கள் தினமணி நாளேட்டின் ஆசிரியராக இருந்தபோது என்னை ஒரு பேட்டி எடுத்து அதனை தினமணி நாளேட்டில் வெளியிட்ட போதே இதே விளக்கத்தை நான் கூறியது அப்போது வெளிவந்துள்ளது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்டுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே மீண்டும் பலரும் தெளிவடைய இந்த புரிதல் அடைதலுக்கான இந்த விளக்கம், தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு அவரது கொள்கை அல்ல, அதே நேரத்தில் கடவுள் ஒன்று கிடையாது என்பது அவரது சிந்தனை கூர்மையின் உச்சம், பகுத்தறிவின் நிலைப்பாட்டில் அவரது வேலை திட்டம் அது என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். நீதி கட்சியை தந்தை பெரியார் ஆதரித்தவுடன் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்கள் என்ன பணக்காரர்களை ஆதரிக்கிறார், அவர் ஏழைகளையெல்லாம் விட்டுவிட்டாரே, இனிமேல் சந்தர்ப்பம் பற்றி பேச மாட்டார் என்றனர். நான் பணக்காரன், கட்சியில் இல்லை, நான் கொண்டு வந்த தீர்மானம்தான் அந்த கட்சியை மாற்றி இருக்கிறது என்று தந்தை பெரியார் கூறியதை எடுத்துக்காட்டி, தந்தை பெரியார் சிந்தனைகளின் கூர்மை என்ற தலைப்பில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 18 வயது முதல் 49 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தங்கள் கணவர்களால் உடல் மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளாவதில் தென் மாநிலங்கள் முன்னிலையில் இருக்கின்றன. ஒன்றிய அரசு வெளியிட்ட தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு 2023-2024 தரவுகளின்படி 36.1%, பீகார் முதலிடத்தில் உள்ளது. அதையடுத்து தெலுங்கானா 30.8%, தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகியவை தலா 28.5% அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. மேலும் புதுச்சேரியும் ஆந்திராவும் 6வது மற்றும் 7வது இடத்திலும் உள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பதவிகளுக்கான புதிய தேர்வு அறிவிப்பை நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அரசு உயர் பதவிகளில் சேர தயாராகி வரும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இந்த அறிவிப்பு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது. சென்னையில் அதிக அளவில் குடிநீரை பயன்படுத்தக்கூடிய 1 லட்சம் கட்டடங்களை கண்டறிந்து அவற்றில் அதிநவீன ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. அரசு கலைக்கல்லூரிகளில் சேருவதற்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு நடந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 181 அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக இருந்த 1,26,959 இடங்களுக்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். சென்னை காமராசர் சாலையில் உள்ள மாநில கல்லூரியில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் அதில் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்தும் CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் இந்தி கட்டாயம் என மும்மொழியை அமல்படுத்துதலை கண்டித்தும், நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் தமிழ் மாணவர் பெருமன்றம் சார்பில் பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பிரதேசம் விடிஷா பகுதியில் உள்ள அரசு மகளிர் கல்லூரி தேர்வு மையத்தில் நடந்த ரீநீட் தேர்வில் குல்ஹான் கிராமத்தை சேர்ந்த ராகினி என்ற மாணவி சில நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட நெஞ்சை உலுக்கும் சம்பவம் நடந்துள்ளது. சென்னை மாநகராட்சி செயல்படுத்தும் வாட்ஸ்அப் செயலி சேவையை பெற்று இதுவரை 1.86 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி இந்தியாவையும் ட்ரம்ப் உலகத்தையும் அழித்து வருகிறார்கள் என காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் திமுக மாணவரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். RSS அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பா என்ற கேள்வி எழுப்பியிருந்தேன். நிதி ஆதாரங்கள் குறித்து கேட்டிருந்தேன். இதற்குரிய ஆவணங்களை அவர்கள் காட்டாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக அமைச்சர் பிரியங்கா கார்கே தெரிவித்துள்ளார். சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் 96ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி சென்னை மாநில கல்லூரியில் அமைந்துள்ள VP சிங் அவர்களின் சிலைக்கு காலை 10 மணி அளவில் திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கிறார்கள். தோழர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், இளைஞர் அரங்கம் பகுதிகள், கட்டுரைகள், உரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.